வணக்கம். கல்வி கல்லாதோர்களுக்கு கல்வியை கொடுப்பதுதான் கற்றோர்களின் சிறப்பு. அதுவே நாம் கற்ற கல்விக்கே மதிப்பு. இப்போ நாமெல்லாம் படிச்சிட்டோம், அடித்து பிடிச்சிட்டு எப்படி அவங்கவுங்க சூழ்நிலைக்கு கல்விங்கிறது எவ்வளோ எட்டாக்கனியாக இருந்தது, இல்லை எளிதாக கிடைத்தது என்பது அவரவர்களுக்கே வெளிச்சம். எப்படியோ நம்ம படிச்சிட்டோம். இந்த அடிப்படை கல்வி அறிவுங்கிறது +2 12ஆம் வகுப்பு வரைக்கும் ஒருத்தர் படிச்சிட்டா அதுக்கு மேலே எந்தெந்த துறை சார்ந்து நீ என்ன வேலைக்கு நீ படிக்கிறியோ அது அந்த துறை சார்ந்த அறிவு மேலோங்கும். ஆனால் அடிப்படை அறிவுங்கிறது +2 படிச்சிட்டாலே என்னை பொறுத்தவரையிலும் உலக அறிவு, சிந்தனை, அனுபவங்கள் எல்லாமே நமக்கு வந்துடும். ஓரளவுக்கு தெளிவாக நம்ம புரிஞ்சிக்க முடியும். படிக்காதவங்களுக்கு சில தெளிவு இருக்காது, இல்லை, அது நமக்கு இருக்காது. +2 தாண்டிட்டு ஏதோ ஒரு டிகிரி நீ எந்த துறை சார்ந்து நீ படித்தாலும் சரி, அதுக்கு மேலே ஏதோ ஒன்று நீ ஆரம்பிச்சிட்டனா உன்னுடைய சிந்தனைக்கும் அறிவுக்கும் யாராலுமே தடைப்பட முடியாது. அந்த அளவுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியும், ஒரு தெளிவு கிடைக்கும் நமக்கு. அது வந்துருச்சு இல்லை. நமக்கு படிக்காதவங்க யாராவது இருந்தால் அவங்கள கண்டுபிடிச்சி அவங்களுக்கான செயல்களை அவங்கவுங்க இடத்துல இருந்து அவங்கவுங்களால முடிஞ்சதை நம்ம பண்ணணும். ஒரு குழந்தை கூட படிக்காத குழந்தைங்க இருக்கக்கூடாது. அது எந்த வகுப்பை சேர்ந்த குழந்தைங்களாக இருந்தாலும் சரி. என்னை பொறுத்தவரையிலும் நான் என்னுடைய இடத்துல இருந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக நான் என்ன பண்ண முடியுமோ அதை நான் என்னோடய முகநூல் பதிவு மூலமாக கூட நான் இந்த குழந்தைங்க வேலை செய்கிறான் எனக்கு கஷ்டமாக இருக்குது, இல்லை இந்த பொண்ணு இங்கே வேலை செய்கிறா எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஏதோ ஒன்று என்னுடைய ஆதங்கத்தை நான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி அவங்கவுங்க தகுதிக்கு என்னென்ன பண்ண முடியும். ஒரு ஊரில் இருக்கிறோன்னா அந்த ஊரில் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு குழந்தை கூட படிக்காமல் இருக்கக்கூடாது. அது காதில் விழுந்துருச்சுன்னா ஒவ்வொரு கற்றவர்களும் சும்மா இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நம்ம படித்த படிப்புக்கே மரியாதை கிடையாது. அதுதான் கற்றோர்களுடைய சிறப்பு. அந்த கல்விக்கே அதுதான் மதிப்பு. குழந்தைங்க எல்லாரும் படிக்கணும். நான்லாம் பஸ்ஸில் போகும்போது இந்த நரிக்குறவர்கள் குழந்தைகள் ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருந்தால் கூட நான் கேட்பேன், ஏம்மா படிக்கலையா, ஸ்கூலுக்கு போகலையா, ஏதோ ஒன்று கேட்பேன். 100க்கு 100% அந்த குழந்தைங்களை பற்றி முடிந்தவர்கள் தெரிந்து கொண்டு ஏன் படிக்கலைங்கிறதுக்கான முக்கியமான காரணம் ஒரு வேலை முடியாது அப்படின்ற பட்சத்தில் தான் விடணுமே தவிர மற்றபடிக்கு எல்லா குழந்தைங்களும் படிக்கணும். எல்லாருக்குமே நம்மளால் முடிஞ்ச உதவி நம்ம பண்ணணும். நன்றி.